வெல்கம் டு மை சேனல் காட்டுமல்லி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு சின்ன ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா ப்ரெட் ஆம்லேட்டில் வெங்காயம் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். ப்ரெட் ஆம்லேட் எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக நறுக்கி 4 முட்டை, கொஞ்சம் இந்த மேகி மசாலா, சாட் மசாலான்னு கடையிலே கிடைக்குது, இது ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நுரைக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியான ஒரு ப்ரெட் ஆம்லேட் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை வீட்டில் சாப்பிட்ட எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு சொன்னாங்க. இதோட நாங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டோம். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், தோசைக்கல்லில் இந்த மாதிரி நல்லா பெருசாக ஊற்றிட்டு ஒரே ஒரு ப்ரெட்டை ஸ்லைஸ் வச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு லைட்டாக திருப்பி போட்டுட்டு வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேகும். இந்த முட்டை நல்லா எண்ணெய் ஊற்றி விடணும், சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை மடித்து திருப்ப வேண்டியது தான். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து சீக்கிரம் வரும். அது நல்லா சிம்லலாம் வச்சிடாதீங்க, தவா நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். ஹீட்டாக இருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் போடுறேன் அந்த மாதிரினா நீங்கள் ரொம்ப ஹீட்டில் வைக்காமல் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு இந்த முட்டை ஆம்லேட்டு நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், மடித்து ஒரு வாட்டி திருப்பிக்கணும். டைம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். ஃபஸ்ட்டு முட்டை ஆம்லேட்டை நல்லா பெருசாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பெருசாக பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டை வச்சு நல்லா மூடி 2 பக்கமும் 5 மினிட்ஸு. முட்டை மட்டும் தனியாக திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உடச்சி எல்லாம் ஊற்றி கிளறி தவாவில் ஊற்றுறோம் இல்லையா, அப்போ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரெட்டை வச்சு மூடி ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா வேக விடணும். அது ரெடி ஆகிடுச்சு. இது சும்மா நார்மலாக வெறும் வெங்காயம் சேர்க்காமல் பண்ண ப்ரெட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே தான், எல்லா மசாலாவும் எப்படி சேர்த்தனோ அதே மசாலாவும் சேர்த்தேன். ஆனால் வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேர்த்தோம். இது எப்படி இருக்குது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தோம். வெங்காயம் சேர்த்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்திருந்தது, கொஞ்சம் கடிப்பாகவும் கொஞ்சம் வெந்திருந்ததில் சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு 2ல் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.